அனைவருக்கும் வணக்கம். நம்ம தனி வட்டிங்களா, தனி வட்டி ஃபுல்லாக பார்த்துடலாம். இங்கிலீஷில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, எஸ்ஐ நமக்கு இது தெரிய வேண்டியது. நம்ம இதுவுமே இப்படி தான் போட போகிறோம். ஓகேங்களா, 100ன்னு எடுத்துகிட்டு போடுவோம்ல. ஓகேவா, அப்படிதான் 100ன்னு எடுத்துகிட்டு தான் போட போகிறோமே. எல்லா சாப்டரும் இப்படி தான். அப்போ 100ன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், n/r அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து அசல் போட போகிறீங்க. ஓகேங்களா, சிம்பிளாக போட்டுறோம்னா அசல். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே தனி வட்டி கிடச்சிரும். ஓகேவா, இதுதான் ஃபார்மேட்டு. புரியுதா பாருங்க, இந்த ஃபார்மேட்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். அவ்வளோதான் ஆன்சரை. கொஸ்டின் கொடுப்பாங்க, எத்தனை ஆண்டுகள் எத்தனை வட்டி வீதம். ஓகேவா, அப்படியே ரெண்டுத்தையும் இங்கே பெருக்கி வச்சுக்க போகிறோம். கொடுக்குற அசலை இங்கே போட்டுக்கிட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், தனி வட்டி கிடைக்கும். ஓகேங்களா, தனி வட்டி கொடுத்துட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம அசலும் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோதான். இந்த ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா, தனி வட்டி ஈஸியாக போடலாம். ஓகே, அப்போ என்னென்னது கொடுக்கப்பட்ட காலம் அல்லது ஆண்டுகள். ஆறுனானது வட்டி வீதம். இந்த கணக்கில் கொடுக்கப்பட்ட வட்டி வீதம் எவ்வளோ சொல்லி நம்ம பார்த்து ஈஸியாக போட்டுடலாம். கொஸ்டின் ஒரு பேசிக்காக எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இப்போ ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ரூபாய் 25,000க்கு ஓகேவா, அப்போ 25,000 கொடுக்குறாங்க. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம். ஓகேவா, வட்டி வீதம் 8% கொடுத்துட்டாங்க. 3 ஆண்டுகள். ஓகேவா, 3 ஆண்டுகள் இதான். 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன, அது போய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. தனி வட்டி என்ன. ஓகேவா, அப்போ நமக்கு அசல் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், எத்தனை இயர் அப்படின்னு இது n இது r எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, புரியுதா பாருங்க. அப்போ அப்படியே போட ஒரே ஸ்டெப் தான். அப்போ 100 தான். கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டுக்கு 25,000க்கு 8% வட்டி வீதம் அப்படின்னா 6 இது. என்ன ஆண்டுகள் 3 வருஷத்துக்கு. ஓகேவா, நமக்கு எஸ்ஐ கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதான் கொஸ்டின். அப்போ ஃபார்ம் அதான் ஸ்டெப்பே அவ்வளோதான். 100 தான். என்ன எடுத்துக்கணும், NR அப்படின்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல அசலை போட போறீங்க. இங்கே அசல் போட போட்டு இங்கே என்ன கிடைக்கும், சால்வ் பண்ணால் உங்களுக்கு தனி வட்டி கிடைச்சிடும். இவ்வளோதான் மெத்தட். ஓகேவா, அப்போ புரியுதா பாருங்க. அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000. இங்கே பிரதியணும் அசல் வந்து 25,000 போட்டாச்சு. அசல் 25,000. என்னன்னு இறந்து பெருக்கிக்கோங்க. அப்போ NR 2 தான். அப்போ 8 3 24, 8 3 24ன்னு வருது. அப்போ 24. அவ்வளோதான். இது அடிச்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ மேலே அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். அவ்வளோதான். அப்போ குறுக்கில் பெருக்கலாமா. அப்போ ஒரு 25 × 24. இந்த 0 கடைசியாக போட்டுக்கலாம். இந்த 0 கடைசியாக போட்டுங்க. 25 குறுக்கில். அப்போ 24 பெருக்குனா எவ்வளோன்னு பாருங்க. அப்போ 4ஆல் பெருக்குனா 100ன்னு கிடைக்கும். 2ஆல் பண்ணால் 50ன்னு கிடைக்கும். 0 0 6. ஓகேவா, ஒரு 0 ஓட்டிங்களா, அதையும் போட்டுக்கிட்டோம். அப்போ 6,000 கிடைக்குது. ஓகேவா, தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கணக்குக்கு 6,000. ஒன்றுமே இல்லை, அப்படியே சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். இது 100 தான். இது யாரை போட போறீங்க, n/r பெருக்கி போட்டுக்க போறீங்க. இது யாருக்கான இடம்னா அசலை போட போறீங்க. அதான் அசலுக்கான இடம். சால்வ் பண்ணால் நமக்கு தனி வட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா, ஈஸி. இதே மாதிரி அப்படியே அடுத்த சமயம் போட்டுடலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. நீங்க நல்லா ஒன்று வாட்ச் பண்ணணும். இப்போ கொஸ்டின்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்களா, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களா, வருஷம் கொடுத்துருக்காங்களா, கொஸ்டின்ல தனி வட்டி கேட்கறாங்களா இல்ல மொத்த தொகை கேட்கறாங்களா, ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேவா, தனி வட்டின்னு கேட்டாங்கன்னா அது பாருங்க எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, அதாவது தனி வட்டி மட்டும் கேட்டா டைரக்ட் ஆன்சர் போட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை, தனி வட்டி கூட கணக்கில் கொடுக்கப்பட்ட அந்த அசலை கூட்டிக்கணும். ஓகேவா, புரியுதா பாருங்க. கண்டுபிடிச்ச தனி வட்டியையும் கணக்கில் கொடுக்கப்பட்ட அசலையும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மொத்த தொகை கிடைச்சிரும். கொஸ்டின் நீங்க பார்க்கணும் என்ன கேட்கறாங்க, தனி வட்டி மட்டும் கேட்கறாங்களா இல்ல மொத்த தொகை செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த சம் கம்ப்ளீட் பண்ணாருங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரூபாய் 5,000க்கு. ஓகேங்களா, இப்போ மொத்த தொகைன்னு கேட்டால் தனி வட்டியையும் அசலையும் கூட்டிக்கணும். அதுதான் மொத்த தொகை. ஈஸியாக போட்டுடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, ரூபாய் 5,000க்கு உங்கள்கிட்ட 5,000 கொடுத்துருக்காங்க. 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் பெறப்படும் தொகை, மொத்த தொகை கேட்குறாங்க. ஓகேவா, மொத்த தொகை டைரக்டாக கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிள். தனி வட்டி கேட்டாலும் போடலாம், மொத்த தொகை கேட்டாலும் போடலாம். ஓகேவா, அப்படியே பாருங்க 100 தான். அப்படியே பாருங்க ஆன்சர் தான் 100 தான். நீங்க என்ன பண்ணணும், n/r கணக்கில் கொடுக்கப்பட்ட ஆண்டையும் வட்டி விதத்தையும் நம்ம பெருக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா, அப்போ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 10% வட்டி வீதம். அப்ப 6னா 10, 5 ஆண்டுகள். ஓகே, புரியுதா பாருங்க. 5 ஆண்டு கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் வந்து 10%. புரியுதா பாருங்க. இது வந்து n, இது r. இந்த nr ரெண்டுத்தையுமே பெருக்கிங்க நான் சப்ஸ்டிட் பண்ணிக்க போறோம். புரியுதா உங்களுக்கு. அப்ப 5 10 எவ்வளோ, 50. இது யாருக்கான இடம்னா ஆண்டையும் வட்டி வீதத்தையும் பெருக்கி இங்க வச்சுக்கணும். 5 10 50. அப்ப 100 தான் nr அப்படின்னு 100 தான் nrன்னு போட்டாச்சு. 50. இது யாருக்கு, அசலுக்கான இடம். அசல் எவ்வளோ, அசல் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க கணக்குல. ஓகேவா, செக் பண்ணிப்போம். 5,000 கொடுத்துருக்காங்க. 5,000 தான். அப்போ ஃபர்ஸ்ட் இப்படி கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், எஸ்ஐ கிடைக்கும், தனி வட்டி கிடைக்கும். இந்த ஃபார்மேட்ல நீங்க சால்வ் பண்ணா தனி வட்டி தான் கிடைக்கும். ஓகேவா, புரியுதா பாருங்க. அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். குறுக்கில் பெருக்கலாமா. 5 5 25. ஒரு 0 அப்போ 2 0 போட்டேன். அப்போ ஆன்சர் 2,500 கிடைக்குது. 2,500 யாருன்னா தனி வட்டி. ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 2,500. நம்மள்ட்ட கேட்டது மொத்த தொகை கேட்டாங்க. அப்ப அமௌண்ட்னு அர்த்தம். ஓகேவா, அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட்னா மொத்த தொகை. அமௌண்ட் யார் வருவாங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட தனி வட்டி அந்த 2,500 ரூபாய், அதுவும் பிளஸ் கணக்கில் கொடுக்கப்பட்ட அசல் எவ்வளோ 5,000. ஓகேவா,
ரெண்டுத்தையும் சேர்த்தா 7500 ரூபாய் தான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா பாருங்க. தனி வட்டி மட்டும் கேட்டா இதுதான் ஆன்சர். அப்படியே உங்க ஆன்சர் கிடைச்சிரும், அப்படியே கிடைச்சிரும். தனி வட்டி மட்டும் கேட்டா மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா அசல் கூட, அந்த அசல் கூட தனி வட்டி கூட்டிங்கன்னா மொத்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதையும் புரியுதா பாருங்க. எல்லாமே சேம், இந்த ஒரே மாடல் நம்மளால போட முடியும். கொஸ்டின் நீங்க செக் பண்ணணும். அசல் கேட்கறாங்களா, அசல் கேட்கறாங்களா, தனி வட்டி கேட்கறாங்களா, அமௌண்ட் கேட்கறாங்களா செக் பண்ணாலே போதும். ஆனா சேம் இதே மாதிரி மாடல்ல போகலாம். அடுத்த சம் போடுவோம். அடுத்த சம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈஸியா ஒரே மாடல் அப்படியே போட முடியும். அர்ஜுன் ஒரு வங்கியில் இருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம். அப்ப ஆர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆர் வந்து 5% வட்டி வீதம் 5000 கடனாக பெற்றார். அப்ப அமௌண்ட் நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்னா இங்க இதெல்லாம் அசல். ஓகேவா? அசல் 5000 கடனாக வாங்குறாரு. வட்டி வீதம் பாத்தீங்கன்னா 5% தான். ஓகேங்களா? 3 ஆண்டு முடிவில், அப்ப என் வந்து 3 வருஷம், என் வந்து 3 ஆண்டு முடிவில் அவர் செலுத்தக்கூடிய வட்டியையும் மொத்த தொகையும் காண்க. ரொம்ப ஈஸியா கேட்டுருங்க பாரு. அப்ப கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சோம். ஓகேவா? தனி வட்டி கண்டுபிடிச்சாதான் எங்க போக முடியும், மொத்த தொகை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? புரியுதா பாருங்க. அப்ப நான் ஒரே ஸ்டெப் தான் பாருங்க. 100 தான். இது யாருக்கான இடம்னா எண்ணையும் ஆரையும் பெருக்கி போட்டுறணும். வருஷத்தையும் வட்டி விதத்தையும் பெருக்கி இந்த சப்ஸ்டிட் பண்ணா போதும். அப்ப என்ஆர் எவ்வளவு வருது பாருங்க. என் 3 வருஷம், ஆர் 5%. ஓகேவா? அப்ப 3 5 15 முடிஞ்சு போச்சு. 3 5 15. இது என்ஆருக்கான இடம். 3 5 15. இது யாருக்கான இடம், அசலுக்கான இடம். அசல் எவ்வளவு, 5000 தான் அந்த அமௌண்ட். இது நீங்க அடிச்சீங்கன்னா என்ன தெரியுமா கிடைக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். இது சால்வ் பண்ணா தனி வட்டி தான் கிடைக்கும். ஆன்சரே ஒரு ஸ்டெப்ல வந்துடும். ஓகேவா? அதாவது நீங்க நினைக்கலாம் இதை பிஎன்ஆர் பண்ணல, பிஎன்ஆர் பை 100 இப்படி போடுறோம்ல, PNR by 100 ஒரே ஸ்டெப்ல வந்துடும் தான். ஓகேவா? இருந்தாலும் இப்படி நீங்க ஃபாலோ பண்ணும்போது பெரிய பெரிய கணக்கா தான் இப்படியே போட்டுடலாம். ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபாலோ பண்ண பாருங்க. அப்ப அந்த 2 0க்கு 2 0 கேன்சல். குறுக்குல பெருக்கலாமா? 50யும் 15யும் பெருக்க போறோம். அப்ப 5யும் 15யும் பெருக்கினால 75. ஓகேவா? 5 15 75. இந்த ஒரு 0 அப்படியே சேர்த்துக்கிட்டா 750 ரூபாய் கிடைக்குது. அதாவது இந்த கணக்குக்கான தனி வட்டி 750 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப அவர் கட்டக்கூடிய தனி வட்டின்னு கேட்டாங்கன்னா 750 ரூபாய். மொத்த தொகைன்னு கேட்கும்போது அப்ப அமௌண்ட்னு அர்த்தம். அமௌண்ட் என்ன கேட்கறாங்கன்னா கண்டுபிடிச்ச அந்த தனி வட்டி 750, அசல் ஒரு 5000 இருக்குள்ள, அது ரெண்டையும் சேர்த்துக்கணும். அப்ப 5000 ரூபாய் சேர்த்துக்கிறோம். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 5750 ரூபாய் தான் மொத்த தொகை. 5750. புரியுதா பாருங்க. நீங்க சால்வ் பண்ணி தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மொத்த தொகை போடும்போது தனி வட்டியையும் பிளஸ் அசலையும் நம்ம சேர்த்தாலே போதும். நமக்கு என்ன கிடைச்சிடும், மொத்த அமௌண்ட் கிடைச்சிடும். 5750 தான் அவருடைய மொத்த தொகை. அவர் பேங்க்ல கட்ட போற மொத்த அமௌண்ட் இதுதான், 5750. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. இப்ப நம்ம அடுத்த மாடல் வந்துட்டோம். இவ்வளவு நேரம் போட்டது எல்லாமே நமக்கு அதாவது ஒரு அசல் கொடுத்திருப்பாங்க, ஒரு வட்டி வீதம் கொடுத்திருப்பாங்க, ஒரு ஆண்டு கொடுத்திருப்பாங்க. ஈஸியா தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்புறம் மொத்த தொகை எப்படி ஈஸியா போட்டோம். ஈஸி, ரொம்ப ஒரே இதே ஃபார்முலா போட்டாச்சு. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா நம்மள எல்லாமே கொடுத்துட்டு தனி வட்டியும் கொடுத்துட்டு அசல் கேட்க போறாங்க, ரிவர்ஸ்ல கேட்க போறாங்க. ஓகேங்களா? இந்த மாடல் பார்க்கலாம் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நபர் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தொகைக்கு, ஓகேவா, அதாவது குமரவேல் என்பவர் குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி. அப்ப 10% வட்டி வீதத்தில் 2 வருஷம், ஓகேவா, 2 ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டு கழித்து ரூபாய் 750 தனி வட்டியா செலுத்துறாரு. ஓகேவா? ஆனா குறிப்பிட்ட தொகைக்கு எவ்வளவு அமௌண்ட்னே தெரியாது. ஓகேவா? குறிப்பிட்ட தொகைக்கு கட்டுறாரு. 2 வருஷம் 10% வட்டி வீதத்துல கட்டுறாரு. தனி வட்டியா 750 ரூபாய். அப்ப தனி வட்டியும் கொடுத்துட்டாங்க 750. ஏனில் இந்த கணக்குக்கான அசல் எவ்வளவு நம்மள கேட்கறாங்க. இந்த கணக்குக்கான அசல் என்னவா இருக்கும், ஓகேவா, பிரின்சிபல் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டலாம். ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியும், ஒரே ஸ்டெப் தான். அப்ப 100 தான். இந்த இடம் NR, N into R. இந்த இடத்துல யாரை போனா N பெருக்கல் 6. வருஷத்தையும் வட்டி வீதத்தையும் பெருக்கி நம்ம போட்டுக்க போறோம். அப்ப பெருங்க, வருஷம் 2 ஆண்டுகள், வட்டி வீதம் 10%. ஓகேவா? அப்ப 2 10 எவ்வளோ, 20. 2 10 20 முடிஞ்சு போச்சு. இது யாருக்கான இடம்னா அசலுக்கான இடம். அசல் இங்க தான் போடணும். அசல் நமக்கு தெரியாது, அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இது நமக்கு கொடுத்துட்டாங்க, தனி வட்டி கொடுத்துட்டாங்க. தனி வட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா 750 ரூபாய். புரியுதா பாருங்க. இவ்வளவுதான் செட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. இது 100 போட போறோம். இங்க NR பெருக்கி போட போறீங்க. இது அசலுக்கான இடம், தனி வட்டிக்கான இடம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும், அசல் கிடைச்சிடும். இது அப்படியே சால்வ் பண்ணாலே உங்களுக்கு அசல் கிடைச்சிடும். அப்ப எப்படி அடிக்கலாம் பாருங்க. ஒரு 0க்கு 1 0 கேன்சல். 1 2 2 அடிச்சீங்கன்னா 5 2 10. இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 750 இருக்கு. அப்ப குறுக்குல பெருக்க தானே முடியும். பெருக்கினா நமக்கு அசல் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஓகே? அதாவது இந்த 75 750 பெருக்கல் 5 தான் பெருக்க. அப்ப 0 3750 தான் அசல். இந்த கணக்கோட அசல் எவ்வளவுன்னு கேட்டாங்கல்ல, 3750 தான் ஆன்சர். 3750 தான் ஆன்சர். புரியுதா பாருங்க. இதே மாடல்ல எல்லா கணக்கையும் நம்மளால போட முடியும். ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அது பாருங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. ரூபாய் 8000க்கு, ஓகேவா, நம்மள்ட்ட 8000 கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ரூபாய் 8000க்கு 7% வட்டி வீதம். ஓகேவா? அப்ப 8000 அசல் இருக்கு, 7% வட்டி வீதம் இருக்கு. ஓகேவா? 6. அப்ப இது 6, இது அசல் கொடுத்துட்டாங்க.
எனில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி. எண் பாருங்களா, எண் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஒரு வருடம் 6 மாதம் எப்படி கொடுத்திருக்காங்க. டைரக்டா வருஷத்தை சொல்லாம ஒரு வருடம் பிளஸ் 6 மாதம் சேர்த்து மாசத்தையும் சேர்த்து சொல்றாங்கல்ல, இதுவும் ஒரே மாதிரி ஈஸியா போடணும். ஓகேங்களா, புரியுதா பாருங்க. அப்ப என்ன கன்வெர்ட் பண்ணி மொத்தமா மாசத்தை சொல்லிடுங்க. ஏன்னா வருஷம்னா ஈஸியா இருக்கும். இப்ப மொத்தமா மாசம், அப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 மாசமா, இதோ ஒரு 6 மொத்தம் 18 மாதங்கள். அப்ப எத்தனை மாசம்னா 18 மாசம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். 18 மாசம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்ப அப்படியே போடலாங்களா. அப்ப 100 தான் n into r. ஓகேவா, n எவ்வளவு, n வந்து 18 மாசம் டிவைட் பை 12 போட்டுறணும். புரியுதா, இது முக்கியமானது. வருஷம் கொடுத்தாதான் நீங்க டைரக்டா எடுத்துக்கணும். 2 வருஷம்னா 2ன்னு போடணும். ஓகேவா, அப்படி பெருக்கி போடும். ஆனா மாசத்தை சொல்லும் பொழுது 18 மாசமா 18 பை 12 போடணும். 12 மந்த். ஓகே, மாசத்துல சொல்றோம். வருஷம் சொல்லும் போது 2 3 4 அப்படியே போடணும். ஓகேவா, அப்ப இந்த கொஸ்டின்ல உதாரணத்துக்கு ஒரு 7 மாசம் சொன்னா வச்சுக்கோங்களேன், வெறும் 7 மாசம் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா 7 பை 12 போடணும். இதே கணக்குல 10 மாசம் சொன்னாங்கன்னா 10 பை 12 போடணும். புரியுதா உங்களுக்கு. அப்ப நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 மாசம், ஒரு 6 மாசம், அப்ப 18 மாசம் தெரியும். அப்ப 18 பை 12 போட்டுக்க போறோம். n பெருக்கல் r, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 7%. ஓகேவா, அப்ப 100 தான் n பெருக்கல் 6. இது யாருக்கான இடம், அசல் போடணும்ல. அசலுக்கான அசல் பாத்தீங்கன்னா 8000. 8000 ஈக்குவல் டு நீங்க கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா, இதை சால்வ் பண்ணா நமக்கு SI கிடைச்சிரும், ஈஸி. ஓகேவா, அப்ப அந்த 2 0க்கு 2 0 கேன்சல், முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இங்க பாருங்க, இதை அடிச்சீங்கன்னா நான் எப்படி அடிக்கலாம் பாருங்க, 9 2 18. இது அடிச்சீங்கன்னா 6 2. ஓகேவா, 6 2 12. 3 3 அடிச்சா 3 3 9. இது அடிச்சீங்கன்னா 2 3 6. அப்ப 3/2 இருக்கு பாருங்க, அதாவது 3/2 கிடைச்சிருக்கு நமக்கு. ஓகேவா, 12 6 18 கரெக்ட் தான். புரியுதா உங்களுக்கு. அப்ப நமக்கு 3/2 கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, இங்க 80 இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் குறுக்குல பெருக்க தானே முடியும். அப்படியே பெருக்குங்க. 3/2 பெருக்கல் 7 பெருக்கல் 80 இருக்கு. ஓகேவா, இவ்வளவுதான். இதையும் சேர்த்து ஃபுல்லா பெருக்க போறோம். உங்க ஆல்ரெடி ஒரு 3/2 பெருக்கல் 7 இருக்கு. இந்த 80 சேர்த்து பெருக்குனா இந்த 2வையும் இதையும் அடிச்சு நமக்கு 40 கிடைக்குது பாருங்க. ஓகேவா, இது 40 கிடைக்குது. அப்ப 3 7 21. 21 பெருக்கல் 40 என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்ப என்ன 0 0. இது எப்படின்னா 4 8. ஓகேவா, அப்ப 840 கிடைக்குது. 840 கிடைக்குது. ஓகேங்களா, நமக்கு இங்க 840 கிடைக்குது. அப்ப இங்க அடிச்சீங்கன்னா 9 2 18, 6 2 12. ஓகேவா, 3 9, 2 3 6. கரெக்ட். ஓகேவா, நமக்கு 840 இதுதான் நமக்கு ஆன்சர். தனி வட்டி பாத்தீங்கன்னா 840 ரூபாய் கிடைக்குது. புரியுதா பாருங்க. மாசத்துல கொடுத்தாலும் மாசத்துல போடும்போது கீழே 12 போடணும், அதுதான் முக்கியம். கீழே வந்து 12 நம்ம போடணும்னா கணக்கு தப்பாயிடும். ஓகேவா, அதே சேம் மாடல் தான் போட்டிருக்கோம். ஆன்சர் 840. ஓகேவா, அடுத்த வருஷம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். ஓகேங்களா, இந்த மாடல் கண்டிப்பா கொஸ்டின்ல இருக்கும். ஓகேங்களா, பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளில் 5600 ஒரு தொகை கொடுத்துருக்காங்க. ஒரு அசல் 5600 வந்து எத்தனை ஆண்டுகளில் 6% வட்டி விதத்தில் 6% வட்டி விதத்தில் 6720 ஆக உயரும். இதான் கொஸ்டின். ஓகேவா, புரியுது, அவ்வளவுதான் கொஸ்டின். புரியுதா பாருங்க, எத்தனை ஆண்டுகளில் தான் நம்ம கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். அப்ப ஆரம்பத்துல 5600 இருந்துச்சு. ஒரு 5600 ரூபாய் என்ற தொகை வந்து 6% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில், அப்ப என் தான் கேட்கிறாங்க. ஓகேவா, என் தான் கேட்கிறாங்க. எத்தனை ஆண்டுகளில் 6720 மாறுச்சு தான் கேள்வி. ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அப்ப நமக்கு என்ன, இது வந்து அசல். ஃபர்ஸ்ட் வந்து அசல் உங்களுக்கு தெரியணும். இது வந்து அசல். இந்த ஆக அப்படின்ற டேர்ம் வந்தாலே, ஆக அப்படின்னு சொன்னா இது வந்து தொகை நடத்தும். இது வந்து மொத்த தொகை நடத்தும். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த ஆக அப்படின்னு ஒரு அமௌண்ட் முடிஞ்சாலே அது மொத்த தொகை. இந்த அமௌண்ட்டுக்குள்ள என்னன்னா யாரா இருக்குன்னா அசலும் இருப்பாங்க பிளஸ் தனி வட்டியும் இருப்பாங்க அர்த்தம். புரியுதா பாருங்க, இந்த 6720 யார் யார் ஒழிஞ்சிருப்பாங்கன்னா அசலும் இருப்பாங்க பிளஸ் தனி வட்டி சேர்ந்து இருக்கிறது இந்த மொத்த தொகை. ஓகேவா, அந்த ஆகன்ற வார்த்தை இருந்தாலே அதுதான் அர்த்தம். அப்ப நம்ம இதுக்கான ஈஸியா போடலாம் பாருங்க. அப்ப 100 தான் என்ன n தானே போடுவோம். n நமக்கு தெரியாது. r பாத்தீங்கன்னா 6. ஓகேவா, போட்டாச்சு. இது அசலுக்கான இடம். இது அசல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5600. இங்க யாரு போறோம், தனி வட்டி போட போறோம். தனி வட்டி நாம தான் எடுத்துக்கணும். இது மொத்த தொகையா, மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சிருங்க. ஏன்னா இதுல யார் யார் இருப்பாங்கன்னா அசலும் இருப்பாங்க தனி வட்டி இருப்பாங்க. ஓகேவா, அப்ப இந்த மொத்த தொகையில இருந்து மேல இருக்க அசலை கழிச்சிடலாமா, அது பாருங்க. அப்ப 6720 மைனஸ் 560 கழிச்சிடலாமா, 0211. அப்ப தனி வட்டி இதோட டிஃபரண்ட் தான் நமக்கு தனி வட்டி. ஓகேவா, அப்ப 1120 கிடைச்சிருக்கு. அவ்வளவுதாங்க. இதை நம்ம அடிச்சாலே நமக்கு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கிடைச்சிடும். இது புரியுதா பாருங்க. ஓகேவா, n கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6. இது அசலுக்கான இடம், தனி வட்டி. அப்படியே சால்வ் பண்ணுங்க. 2 0க்கு 2 0 கேன்சல், முடிஞ்சு போச்சு. ஓகேவா, 56 இருக்கு. இதை பாருங்க 112 0. ஓகேவா, அப்போ ஓர் 56 இது அடிச்சீங்கன்னா 2 முறை வரும். அந்த 0 அப்படியே போட்டுட்டாச்சு. ஓகேவா, முடிஞ்சு போச்சு. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மேல ஒரு 6 இருக்கு, கீழே ஒரு 20 இருக்கு. அடிக்கலாமா. அப்ப 3 2 6. இது அடிச்சீங்கன்னா 10 2 20. ஓகேவா,
3 10 அடிக்குதான் போறோம் ஓகேவா. அடிச்சா 10ல எத்தனை 3 இருக்கு? 3 3 9, மீதி 1 வெறும் 3 ஓகேவா. 3 1/3 ஆண்டுகள் வருடங்கள் இதுதான் ஆன்சரே. 3 ஆண்டு 1/3 ஆண்டு ஓகே. புரியுது? ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 1/3 ஆண்டு இதுதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா. முக்கியமான ஒரு மாடல், இது கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு அசல் வந்து இவ்வளவு ஆகன்னு சொன்னா அது அமௌண்ட்னு அர்த்தம். அந்த அமௌண்ட்டுக்குள்ள அசலும் இருப்பாங்க, தனி வட்டியும் இருப்பாங்க ஓகேவா. இந்த கணக்கோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 1/3. நம்ம அடுத்த ஒரு முக்கியமான சம் பார்க்கலாம். அடுத்து இதே ஒரு முக்கியமான மாடல் தான். எத்தனை ஆண்டுகளில், அப்ப கொஸ்டின் பாத்தீங்கன்னா n கேக்குறாங்க. எத்தனை ஆண்டுகளில் n கேக்குறாங்க ஓகேவா. 8% வட்டி வீதத்தில் 8% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000 ஓகேவா. ரூபாய் 5000 5800 ஆக 5800 ஆக மாறும். இவ்வளவுதான் கொஸ்டின் ஓகேவா. புரியுதா பாருங்க. அப்ப 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 5000 ரூபாய் வந்து 5800 ஆக மாறும் அல்லது உயரும், இதுதான் கேள்வி. இந்த ஆக அப்படின்னு சொல்லிட்டாலே இது என்னது, நமக்கு மொத்த தொகைன்னு அர்த்தம். இந்த 5800 வந்து மொத்த அமௌண்ட். அப்ப அமௌண்ட்ல யாரா இருப்பாங்க? அசலும் இருப்பாங்க பிளஸ் தனி வட்டியும் இருப்பாங்க. புரியுதா பாருங்க. அப்ப இந்த 5800ல இருந்து இவரு தான் அசல் ஓகேவா. இதுதான் அசல். புரியுதா பாருங்க. இது அசல். அப்ப 5800ல இருந்து அசலை தனியா எடுத்துட்டா மீதி யார் மீந்திருப்பாங்க? தனி வட்டி தான் மீந்திருப்பாங்க. ஈஸியா பார்த்தாலே தெரியும். 800 தான் டிஃபரெண்ட், அந்த டிஃபரெண்ட் தான் தனி வட்டி. அப்படியே போடலாமா? அப்ப 100 தான் n × r. அப்ப n நமக்கு கேட்கறாங்க. r எவ்வளோ? 8%. r வந்து 8% ஓகேவா. அசல் எவ்வளோ? அசல் வந்து முதல் கொடுக்கறது தான் அசல். 5000 தான் அசல் நமக்கு. பிளஸ் இங்க தனி வட்டி மட்டும் தான் போடணும். 5800 போடக்கூடாது. தனி வட்டி எவ்வளோ? இதுல இருந்து அசலை எடுத்துட்டா மீதி 800 ரூபாய் தான் நமக்கு தனி வட்டி. இதை நீங்க அப்படி செட் பண்ணிட்டாலே ஆன்சர் ஒரே ஸ்டெப்ல கிடைச்சிடும் ஓகேவா. நீங்க வந்து எதுவும் கஷ்டம்லாம் பட தேவையில்ல. 100 தான் n × r. இது அசலுக்கான இடம், இது தனி வட்டி. சிம்பிளா முடிஞ்சிடும் ஓகேங்களா. அப்ப இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா. புரியுதா பாருங்க. 1 8 8 இதச்சிங்கன்னா 100 அப்படியே வந்துடும் ஓகேவா. இந்த பாருங்க 1 50 50 இது அடிச்சிங்கன்னா 2 50 100. சூப்பரா கேன்சல் ஆச்சு. எல்லாமே ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. 2 ஓகேவா. என்னோட ஆன்சர் 2. அப்ப 2 ஆண்டுகள். ஆன்சர் பாத்தீங்கன்னா வெறும் 2 ஆண்டுகள் தான் இந்த கணக்கான ஆன்சர். ஈஸியா இருக்கும் ஓகேவா. நமக்கு ஒண்ணு புரியணும். இந்த ஆகன்னு சொன்னாலே மொத்த தொகை, அதுல அசலும் இருக்கும் பிளஸ் தனி வட்டியும் சேர்ந்து இருக்கும். அசலை எடுத்துட்டா மீதி தனி வட்டி மட்டும் தான் இருக்கும். நமக்கு புரிஞ்சுட்டாலே இந்த ஒரே ஸ்டெப்ல நம்மளால போட முடியும் ஓகேங்களா. அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான மாடல் பாருங்க. அதாவது ரூபாய் 800 ஆனது 3 வருடங்களில் ஓகே. இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரூபாய் 800 ஆனது 3 வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்துல 920 மாறுகிறது ஓகேவா. அப்ப வட்டி வீதம் 3% அதிகரிக்குமானால் அப்பொழுது மாறுபடும் தொகை எவ்வளவு ஓகேவா. இது ஒரே சேம் மாடல் தான், நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் ஓகேவா. கொஸ்டின் என்னன்னா அதிகரிக்குதா குறையுதா மட்டும் பார்த்தா போதும். இந்த கொஸ்டின் வந்து 3% அதிகரிக்குது ஓகேவா. 3% அதிகரிக்குது, இது மட்டும் செக் பண்ணா போதும். அதிகமாவதா கம்மியாதான்னு பார்த்தா போதும். அப்படியே ஒரே ஸ்டெப்ல பாருங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 800 ரூபாய் ஆனது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 3 வருடங்களில் 800 ரூபாய் ஆனது 3 வருடங்களில் ஓகேவா. இதுக்கப்புறம் எதுவும் எழுதக்கூடாது, கடைசியா வந்துடணும். எவ்வளவு அதிகரிக்குது? அதையும் 3% அதையும் போடுறது பாரு. 800 ரூபாய் 3 ஆண்டுல சொல்லிட்டு கடைசியான நம்பர் கொடுத்துறாங்க, அதை அப்படியே போட போறோம். டிவைட் பை 100 ஓகேவா. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, இதை போடாம ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த வருது பாருங்க. 2 0 கேன்சல். 3 9 9 8 72 ரூபாய் கிடைக்குது. என்ன கிடைக்குது? 72 ரூபாய் கிடைக்குதா. இப்போ கொஸ்டின் கீழே வந்துருங்க. கடைசி என்ன சொல்லிருக்காங்கன்னா 920 ரூபா சொல்லிருக்காங்க. 920 ரூபா வந்து நிக்குதுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நம்மள்ட்ட 72 ரூபாய் கிடைச்சிருக்குல்ல, அதுக்குமே போடும். 72 ரூபாய் போட்டிருக்கு பாருங்க. போட்டுட்டு கொஸ்டின்ல பாருங்க கடைசி லைன் 3% அதிகரிக்குதுன்னு சொல்றாங்கன்னா இது நம்ம கூட்டிக்கிறோம் ஓகேவா. அதிகம் அப்ப என்ன பண்ணணும்? கூட்டினா 992 ரூபாய் ஆன்சர். அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிடும். ஒரு முக்கியமான கணக்கு இது. அதுவே இதே கொஸ்டின்ல 3% குறைஞ்சு அடுத்த கொஸ்டின்ல குறையுதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கீழே கொடுக்குற அமௌண்ட்ல எதுவுமே குறையுதுன்னு சொன்னா கழிச்சிடணும் ஓகேவா. குறையுதுன்னு சொன்னா கழிச்சிட்டாலே ஆன்சர் வந்துடும். புரியுதா பாருங்க. வேற எதுவுமே இல்லை. அப்படியே 800 ரூபாய் 3 ஆண்டு போட போறீங்க. கீழே என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை போடுறோம். 100 அடிக்குது, உங்களுக்கு நம்பர் கிடைக்குது. இது எடுத்துட்டு போயிட்டு பழசுல கூட்டணுமா கழிக்கணுமா ஓகேவா. கணக்குல வந்து அதிகரிக்கும்னு சொன்னா நம்ம கூட்டினோம், குறையும் சொன்னா கழிச்சிடும். ஆன்சர் 992 வரும். ப்ராப்பரான ஸ்டெப் போட்டாலும் போடலாம். 2 கொஞ்சம் பெருசா வரும் அவ்வளவுதான். பட் அப்படியே சிம்பிளா ஒன்னு இது மாறவே மாறாத ஆன்சரு. மாடல்ல இது ஓகேவா. நான் அடுத்த மாடல் சொல்றேன் பாருங்க. அதுல குறையுதுன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? அடுத்த பாருங்க. அதே மாடல் தான், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரூபாய் 800 ஆனது குறிப்பிட்ட வட்டி விதத்தில் 3 வருடங்களில் 956 மாறுது ஓகேவா. 956 போன சம் அதே காப்பி தான், நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். வட்டி விதம் 4% உயர்த்தப்பட்டால் ஓகேங்களா, உயர்த்தப்பட்டால் 3 வருடங்களில் எவ்வாறாக உயரும்? போன சம் அதே மாடல் தான் ஓகேங்களா. அப்படியே எழுதலாமா? முதல் நம்பர் 800 பெருக்கல்
3 வருஷத்துல அதையும் போட்டணும். அடுத்த நம்பர் யாரோ போடணும்னா எவ்வளவு பர்சன்டேஜ் உயர்த்துறாங்க அல்லது குறைக்கிறாங்க அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். எவ்வளவு 4% உயர்த்தப்பட்டால் அப்ப 4 மட்டும் போட்டா போதும். ஒருவேளை குறைக்கப்பட்டாலும் சொல்லி நம்பர் கொடுத்தா அந்த நம்பர் தான் போகணும். டிவைட் பை 100. ஓகேவா? அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணுங்க. 2 0 2 0 கேன்சல். 3 4 12 12 8 96 கிடைக்குது. ஓகேவா? 96 கிடைக்கிற நம்பர் எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே 2வது லைன்ல 956 மாறுகிறது. என்னவா மாறி இருக்கு? 956 மாறியுள்ளதுன்னு சொன்னாங்கல்ல. இந்த அமௌண்ட்ல இதை எடுத்துட்டு போய் சேர்த்தணும். இப்ப 96 ரூபாய். இப்ப இந்த ரெண்டுத்தையும் கழிக்கணுமா கூட்டணுமா இதான் டவுட். கொஸ்டின்ல பாருங்க 4% உயர்த்தப்பட்டால் அப்ப உயர்த்தப்பட்டால் அப்படின்னாலே பிளஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை 4% குறைக்கப்பட்டால் சொன்னா மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான். 12 0. ஓகேவா? இது 1 10 5க்கு 5 மீதி அப்ப 1052 ரூபாய் தான் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் பாத்தீங்கன்னா 1052 ரூபாய் தான் நம்ம கணக்கோட ஆன்சர். புரியுதா பாருங்க? இவ்வளவுதான் ஸ்டெப். போன சம் அதே காப்பி தான், நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு மாறி இருக்கும். இப்ப நம்ம குறைஞ்சா என்ன பண்ணலாம் அடுத்த சம் பார்க்கலாம். குறையுது அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பாருங்க. அடுத்த சம் பாருங்க. அதே சேம் சம் அதே தான். பட் வந்து 3% குறைஞ்சுதான். ஓகேவா? அதே போன கொஸ்டின் தான். 3% குறைஞ்சிட்டா இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், நம்பர் தான் சேஞ்ச் ஆகும், வேற எதுவும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்ப 800 ரூபாய் 800 ஆனது 3 வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட தண்ணி வட்டி விதத்தில் 920. அதே தான் 920 மாறுகிறது. 920 மாறுது. வட்டி விதம் 3% குறையுமானால் குறைஞ்சதுன்னா ஓகேவா? அப்ப அவ்வளவு அமௌண்ட் கேட்கறாங்க. ஈஸி. அதே தான். அப்ப 800 3 வருஷத்துல போட்டு கடைசியா ஒரு 3 நம்பர் கொடுக்குறாங்க. அதை இதான் போடணுமே கடைசி நம்பர். ஓகேவா? 2/100 போட போறீங்க. அதே 2 0 2 0 கேன்சல் பண்றீங்க. அப்ப அது எவ்வளவு வருது? 72 ரூபாய் கிடைக்குது. உங்களுக்கு 72 rupees கிடைக்குது. நம்மள்ட்ட கடைசியா கொடுத்த அமௌண்ட் 920 ரூபாய். அப்ப 920ல 72 என்ன பண்ணணும்? இதுதான் பண்ண கடைசி ஸ்டெப். இவ்வளவுதான். அப்ப இங்க பக்கம் குறைச்சிருந்தா நம்ம கழிச்சுக்கணும். ஒருவேளை 3% கூட்டி உயர்த்தி இருந்தாங்கன்னா நம்ம இதை கூட்டணும். அவ்வளவுதான் வித்தியாசம். குறைச்சிருக்காங்கல்ல அப்ப நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே? மைனஸ் பண்ணா 10 2 8. ஓகேவா? மீதி எவ்வளவு இருக்கு பாருங்க. 1 தான் இருக்கும் இதுல. ஓகேங்களா? மீதி 1 தான் இருக்கும். கடை வாங்கினா 11 மீதி 4 அப்புறம் 848. ஓகேவா? வெறும் 848 ரூபா. அதாவது நீங்க கழிச்சு கரெக்டா கழிச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? மெத்தட் எவ்வளவுதான். குறைஞ்சதுன்னா கடைசியா கழிக்கணும். போன கணக்கு எல்லாமே உயர்ந்திருக்கும், எல்லாத்தையும் நம்ம கூட்டியிருப்போம். ஓகேங்களா? 50. ஓகேவா? அதோட கரெக்டாக தான் இருக்கு. ஓகே? 8 ஆன்சர். மாடல் புரிதா பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் ஸ்டெப்பு. இங்க குறைஞ்சதுன்னா நம்ம கழிக்கணும், அதிகமாச்சுன்னா நம்ம கூட்டிக்கணும். ஓகேவா? சேம் மாடல் தான். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் இது முக்கியமான மாடல். இது ஒரு தொகை பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வீதத்தில் ஒரு தொகை குறிப்பிட்ட வட்டி வீதத்துல ஓகேவா 2 ஆண்டில் ரூபாய் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது. சேஞ்ச் ஆகுது எனில் அந்த தொகையும் வட்டி வீதத்தையும் காண்க. ஓகேவா? அப்படியே சிம்பிளா போட்டுடலாம். ஓகேங்க பாருங்க. ஆனா சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம போட்டா ரொம்ப பெருசா போகும், ரொம்ப லென்த்தா போற கணக்கு இது. ஓகேவா? நீங்க புரிஞ்சீங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட்லயே முடிஞ்சிருப்பாருங்க. அதாவது ஒரு தொகை வந்து 2 ஆண்டுல, அதாவது 2 வருஷத்துல 2 ஆண்டுல 6200 இருக்கு. ஓகேவா? ஒரு தொகை எப்படி இருக்கு ஒரு தொகைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அசலும் இருக்கும் தனி வட்டியும் அதுலதான் இருக்கும். ஓகேவா? அடுத்து 3 ஆண்டுல 6800 இருக்கு. ஓகேவா? இது மட்டும் போதும், வச்சு போட்டுடலாம். 6800 இருக்கு. இந்த டேட்டா மட்டும் கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க? வட்டி வீதம் என்னன்னு கேட்கறாங்க, மொத்த தொகை என்னன்னு கேட்கறாங்க. ஈஸியா போடலாங்க. நீங்க இதுதான் டேட்டாவே. 2 வருஷத்துக்கு இது, 3 வருஷத்துக்கு இதுவா மாறிடுச்சு. ஓகேவா? நம்ம செக் பண்ணிடலாமா? ஈஸியா பாருங்க. அப்ப இங்க டிஃபரெண்ட் பாருங்க. ஈஸியா போடலாம். டிஃபரெண்ட் வந்து 1 கழிச்சா 1. இது கழிச்சு பாருங்க. இதை கழிச்சிங்கன்னா நமக்கு 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதோட டிஃபரெண்ட் வருஷத்துல டிஃபரெண்ட் 1, இதுல டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 600 ரூபாய். இப்படி நீங்க எடுத்துட்டாலே போதும். அப்ப ஒரு ஆண்டுக்கு 600 ரூபாய் வட்டின்னு அர்த்தம். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு ஆண்டுக்கு 600 ரூபாய் வட்டியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆண்டுக்கு 600 ரூபாய். ஓகேவா? நம்ம இந்த டேட்டா வச்சுக்கிட்டே இதுல இருந்தே அசல் எடுத்துக்கணும், இதுல இருந்தே தனி வட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? வட்டி வீதம் கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்ப நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா? இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுக்கு இது மொத்த தொகை. முதல் ஸ்டேட்மெண்ட் 2 ஆண்டுக்கான மொத்த தொகை, இது 3 ஆண்டுக்கான மொத்த தொகை. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? ஒரு ஆண்டுக்கு 600 ரூபாய் வட்டின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அதுதான் வட்டி. இது தெரிஞ்சாலே போதும். நான் முதல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க போறேன். ஓகேவா? அப்ப 2 வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்டா? ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய் வட்டி. அப்ப 2 இயர்ஸ்க்கு என்னவா இருக்கும்? 1200 ரூபாய் தனி வட்டி. 2 இயர்ஸ்க்கு வட்டி எவ்வளவு? 1200. ஓகேவா? அப்ப இந்த 6200ல பிரிச்சிங்கன்னா 1200 யாரு? தனி வட்டி. மீதி எவ்வளவு இருக்கும்? 5000 ரூபாய் தான் நமக்கு என்னது? அசல். புரியுதா பாருங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய்னா 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு? 2 × 6 1200 ரூபாய் இங்க இருக்கு. 3 இயர்ஸ்க்கு செக் பண்ணீங்கன்னா 1800 ரூபாய் வந்துடும். அப்ப எல்லாத்துலயுமே அசல் என்னதான்? அசல் அசல் வெறும் 5000 தான். ஓகேவா? புரியுதா பாருங்க. இது தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. இது புரியுதா பாருங்க. டிஃபரெண்ட் பார்த்தேன். 1 வந்து 600 வந்துருக்கு. அப்ப 1 இயருக்கு 600 ரூபாய் வட்டியா? அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து தான் கணக்கு முடிக்க போறேன். 2 இயர்ஸ்க்கு இருக்கு. அப்ப 1200 தான் வட்டி. பிரிச்சாச்சு. அப்ப இதை கூட்டினா 6200 இருக்கும். அப்ப அசல் 5000, சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் 1200 தெரியும். இயர்
ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா போடலாமா 100 தான் 2 வருஷம் இதுதானே எடுத்துட்டு போடுறேன் 2 வருஷம் 6 கேட்குறாங்க. அசல் எவ்வளோ 5000, தனி வட்டி எவ்வளோ 1200. ஓகேவா அவ்வளோதான். இதை நம்ம அடிச்சாலே நமக்கு கேன்சல் கிடைச்சிடும். முடிஞ்சு போச்சு. ஓகேவா 20க்கு 20 கேன்சல். இது ஒரு 50 இருக்கு. ஓகேவா 50 இருக்கு. இதை அடிச்சிங்கன்னா அடிக்கலாமா? ஓகேவா எவ்வளோ மீந்து இருக்கு 2020. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல். இந்த 2 அடிச்சிங்கன்னா 60ன்னு கிடைக்கும். 5 அடிச்சா 12ன்னு கிடைக்கும். ஓகேவா அப்போ ஆர் பார்த்தீங்கன்னா 12%. இந்த கணக்கு ஆன்சரே வந்து போச்சு 12% தான். ஈஸியாக வந்துச்சு பாருங்க. அப்போ இதை எடுத்து எழுத போகிறோம். டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேயும் டிஃப்ரெண்ட்டு. அப்போ 1 இயருக்கு 600 rupees அது வட்டி. முடிஞ்சு போச்சு வட்டி சொல்லிட்டாங்க. அப்போ நான் இதை எடுத்துக்க போகிறேன். அப்போ 2 இஸ்க்கு என்னவா இருக்கும் 2 × 600னா 1200 தனி வட்டி. இதில் 1200 தனி வட்டி ஒளிஞ்சிருச்சுன்னா மீதி யாராக தான் இருப்பாங்க? இந்த 5000 அசலாக தான் இருப்பாங்க. அப்போ அசல் தெரியும், தனி வட்டி தெரியும், ஆண்டும் தெரியும். சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விதம் கிடைச்சிடும். இது ரொம்ப முக்கியமான மாடல். ஓகேங்களா இதுல இன்னொரு சம் போட்டுடலாம். அதே மாடல்ல சேம் முக்கியமான செம்மு. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் ஓகேவா 3 ஆண்டுகளில் 815ஆகவும் 4 ஆண்டுகளில் 4 வருடங்களில் 854ஆகவும் மாறுகிறது எனில் அசல் காண்க. இதுல வெறும் அசல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அசல் காண்க. நமக்கு இந்த டேட்டா எழுதி தெரிஞ்சா போதும். இப்படி கொடுத்தாலே மாடல் சிம்பிளா போடலாம். ஓகேவா 3 வருஷத்துல இது ஆகவும் 4 வருஷத்துல இது ஆகவும் அப்படின்னா ரெண்டுமே என்னதான் அமௌண்ட் தான். அப்ப இதுலயும் தனி வட்டி அசல் இருக்கும், இதுலயும் தனி வட்டி அசல் இருக்கும். பட் எல்லாத்துலயும் என்னதான் அசல் காமனா தான் இருக்கும். ஓகேவா அப்ப டிஃபரெண்ட் பாருங்க. டிஃபரெண்ட் வந்து 1. இதோட டிஃபரெண்ட் கிடைச்சிங்கன்னா 39 ரூபாய் கிடைக்குது. 39 ரூபாய். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் 39 ரூபாய். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். போன கணக்கு மாதிரி ஒரு 1 இயருக்கு வட்டி 39 ரூபாய். அப்ப நம்ம ஏதோ ஒரு மேல ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா? அப்ப இது எடுத்துக்கிறேன். 3 வருஷத்துக்கு இது மொத்த தொகையா இருக்குல்ல. ஒரு வருஷத்துக்கு தான் 39 ரூபாய். அப்ப 3 இயர்ஸ்க்கு என்னன்னு பாருங்க 339 பார்த்தீங்கன்னா 117 கிடைக்கும். இது சரினா அப்ப இதை ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எவ்வளவு ஒளிஞ்சிருக்கும்? 815 ரூபாயில யாரு 117 ரூபாய் யார் தான் தனி வட்டி. 117 ரூபாய் யார் தான் தனி வட்டியா இருக்கு. அப்ப மீதி யார் தான் அசலா தானே இருப்பாங்க. அப்ப 805ல அந்த 117 கிடைச்சா யார் கிடைப்பாங்க? அசல் கிடைப்பாங்க. ஓகேவா அப்ப 8 இங்க இருந்து ஒண்ணு கடை வாங்கலாமா? இங்க 0 ஆயிடுச்சா? கடை வாங்கினா என்ன இருக்கு 10. 10ல 1 போயிடுச்சுன்னா 9. ஓகேவா 6. அப்ப 698 ரூபாய் தான் இந்த கணக்கினுடைய அசல். ஓகேவா புரியுதா பாருங்க 698 ரூபாய் தான். டிஃபரெண்ட் கண்டுபிடிச்சு 1 இயருக்கு 39 ரூபாய் தனி வட்டி. அப்ப நான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்ப 3 இயருக்கு 39 பேருக்குன்னா 117. 3 வருஷத்துக்கான தனி வட்டி 117. இதை எடுத்துட்டு போயிட்டு இதுல கழிச்சா போது நமக்கு அசல் கிடைச்சிடும். போன கணக்கு அதே சேம் மாடல் தான். ரொம்ப ஈஸியான ஒரு முக்கியமான சம் இது. ஓகேங்களா இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுல அப்படி அடுத்த சம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.